அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக உடம்பு நலம் வெளியணும், அதிகமாக குண்டாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொன்னவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மூலிகை டீ நம்ம போட்டிருக்கோம். எதனால் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க ரொம்ப நல்லது. இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு லேகியமும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நாங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை குறைச்சி போட்டுக்கோங்க. செய்ய முடியாதவங்க நம்மகிட்ட மருந்து வாங்கி பயனடைங்க. மருந்துகள் சுத்தி முறை கண்டிப்பாக அவசியம். எல்லா மருந்தும் சும்மா அப்படி போட முடியாது. எல்லா மருத்துவத்துக்கும் சுத்தி முறை கண்டிப்பாக செஞ்சாகணும். முறைப்படி செஞ்சாதான் உடம்புல எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் வரணும். நல்ல முறையில் சுத்தி முறை அளவு நம்ம சொல்லியிருந்தோம். ஓமம் 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதை கல் மணி நீக்கி லேசாக பொன்னுருவெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி சுக்கு 1 கிலோ. அதாவது சுக்குக்கு மேலே கல் சுண்ணாம்பு நீத்துனதை நல்லா தடவி நல்லா வெயிலில் காய வச்சு அதை லேசாக சுரண்டி எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி மிளகு 1 கிலோ, அதையும் லேசாக பொன்னுருவெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வாய் விளங்கமும் 1 கிலோ, அதையும் லேசாக பொன்னுருவெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா தரமானதாக பார்த்து வாங்கி அது ஒரு 200 கிராம் எடுத்து, இது அளவு கம்மியாக இருக்கும். அது மாதிரி 200 கிராம் எடுத்து அதை லேசாக ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக லேசாக வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பூண்டுலேயே மலை பூண்டுன்னு இருக்குது. அது நிறைய கடைகளில், ஒரு சில கடைகளில் வருது. அது பார்த்திங்கன்னா 2 கிலோ. மற்றதெல்லாம் 1 கிலோ சொன்னது 2 கிலோ. 2 கிலோ தொலியை உரிச்சிட்டு மேல் தோல் நீக்கிட்டு இட்லி சட்டியில் போட்டு, இதெல்லாம் உங்களுக்கு முறையில் சொல்லியிருக்க மாட்டாங்க. கீழே பால் விட்டு இந்த பிட்டவையில் லேசாக அவிச்சு எடுத்து லேசாக சிதைச்சி காய வச்சு வச்சுக்கோங்க. கருப்பட்டி 6 கிலோ. இந்த 6 கிலோவில் பெரும்பாலும் கருப்பட்டியில் கல் மண்ணெல்லாம் இருக்காது. ஏன்னா சுத்தமான கருப்பட்டியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது சரக்குடைய அளவு. அடுத்து நம்ம எப்படி செய்யணும் அதையும் இப்போ பார்ப்போம். கருப்பட்டியை நல்லா உரலில் போட்டு நல்லா இடித்து செதுக்கி சுண்டுலாம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த உறுப்புடையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே மற்ற கடைத்தேர்க்க போகிறோமே பொடி பண்ணி நம்ம வச்சுருப்போம். எல்லாத்தையும் போட்டு பிறகு மொத்தமாக உரலில் போட்டு நல்லா இடிங்க. இடிக்கும்போது லேசாக தேன் பேருக்கு தேன் தேவையில் இருந்தாலும் பேருக்கு லேசாக தேன் விட்டு இடிச்சுக்கோங்க. அது மாதிரி உருட்டி எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நெய்யும் தேவையில்லை, சுத்தமான கொசு நெய் விட்டு லேசாக தடவி நல்லா உருட்டி லேகிய பகுதியில் எடுத்து வச்சுக்கோங்க. இது காலை மாலை 2 வேளைக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா சுவைச்சி சாப்பிட்டுட்டு, ஏற்கனவே நம்ம மூலிகை டீ சொல்லியிருக்கோம். அந்த மூலிகை டீ ஒரு நாளைக்கு 4 தடவை கூட குடிக்கலாம். இந்த மருந்து இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு அந்த மூலிகை டீயும் குடிச்சிட்டு வாங்க. இது 2 வேளைக்கு எக்ஸ்ட்ரா 2 தடவை அந்த மூலிகை டீயை குடிச்சிட்டு வாங்க. 100க்கு 100 உடம்பு கம்ப்ளீட்டாக குறையும். அதுபோக மேற்கொண்டு நம்ம என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மருத்துவமும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுபோல் நம்ம அதிகமாக உங்களுக்கு மருத்துவ பதிவு நிறையா ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணத்தினால வருது, அதுக்கு எந்தெந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும், என்னென்ன பத்தியம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முறையாக நம்ம ஒன்று போட போகிறோம். நம்முடைய சேனலை தெளிவாக பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.